ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னடா அது புக்கும் கையுமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் தோணலாம். ஆமாங்க, கம்பல்சரி எல்லாருமே ஒன் டைமாவது ரீட் பண்ண வேண்டிய ஒரு புக்கு ரோண்டா பைன் எழுதிய த சீக்ரெட் அப்படின்ற புக். இந்த ஆத்தர் ரொம்ப சூப்பராக அந்த புக்ஸில் நிறைய சீக்ரெட் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது நிறையவே சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹோம் மேக்கர்ஸ் யார் வேணும்னாலும் ரீட் பண்ணலாங்க. உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த புக்கை ஒன் டைமாவது ரீட் பண்ணுங்கள். இதோட சம்மரிஸ் இப்போ ஒரு 5 பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். அதாவது 10 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 10 சாப்டர்ஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சோன்னே லைஃப்பில் உள்ள சீக்ரெட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட் சாப்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதாவது நம்மளோட மைண்ட் ஒரு மேக்னெட் மாதிரிங்க. நாம் என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறோமோ, அதாவது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நாம் எது நடக்கும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வெல்த்தாக இருக்கக்கூடிய, நல்லா செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நிறையவே அவருக்கு பணம் இருக்கும், நல்ல ஒரு குட் குவாலிட்டிஸோடு இருப்பார். பட் சடனாக பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்படலாம். அந்த லாஸ் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா, அவர் நல்லா செல்வந்தராக இருக்கிற டைம்லேயே நம்மக்கிட்ட இருக்க பணம் போயிடுமோ, நமக்கு லாஸ் ஆகிடுமோ இப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவர் அந்த லாஸ் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிட்டே இருக்கும் போது இந்த யூனிவர்ஸ் நம்மளோட மைண்ட் மேக்னெட் மாதிரி. ஸோ அதை தான் அட்ராக்ட் பண்ணி அவருக்கு அந்த லாஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. இது நம்ம டெய்லி லைஃப்லேயே பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க. நம்ம இங்கேருந்து சொல்லுவோம், ஓடாத விழுந்துருவ கீழே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்ஸோட ரூல்ஸ் படி நம்ம சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோன்னா, பத்திரமா போ, கவனமாக போ அப்படிங்கிற வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஸோ அதுவே அட்ராக்ட் ஆகி அவங்க கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் பாசிட்டிவிட்டியாக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க. மறந்துடுவேணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மறந்து தாங்க போகும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் சீக்ரெட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா, வேர்ட்ஸில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸுமே பேசாதீங்க. அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பாசிட்டிவ் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் நம்ம ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு எண்ணங்கள், அதாவது நல்ல எண்ணங்கள் வைக்கும் போது அதை கன்சிஸ்டண்ட்டாக வைக்கணும். அதாவது தொடர்ந்து நம்ம நல்ல எண்ணங்களை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக 60,000 எண்ணங்கள் வரையும் நம்ம மைண்டில் தோன்றிக்கிட்டு இருக்குது. நம்மளால் ஒரே டைமில் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் நம்மளால் ஒரே டைமில் யோசிக்கவே முடியாது. இப்போ ஒரு நல்ல மூடில் இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். அதே நம்ம ஒரு பேட் மூமெண்ட்டில் இருக்கோம்னா நம்மளை சுற்றி நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, நமக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்க தேவையே இல்லை. அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங், இப்போ ஒருத்தர் மேலே நமக்கு அதிகமான கோவம் வருது அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பை மட்டுமே நினைக்காம நமக்கு ஆல்ரெடி நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்த மொமெண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட திங்கிங் எல்லாமே ஹாப்பினஸை பொறுத்து தான் இருக்கணும். நாம் நமக்கே சொல்லக்கூடிய ஒரு அஃபர்மேஷன், அதாவது உறுதிமொழி என்னென்னா, நம்மளோட லைஃப் ரொம்பவே ஈஸி, ரொம்பவே நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு, எல்லா நல்ல விஷயங்களுமே என்னையை அட்ராக்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாகவே இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதர் சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி நம்மளோட திங்கிங் மூலமாக தான் நடக்குது அப்படின்றத தான் கான்ஃபிடெண்ட்டாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்கை கன்சிஸ்டன்ஸாக வைங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். 3rd சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். டெய்லி நீட்ஸ்குள்ள க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் இந்த ஆப்பில் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ள ரேட்ஸ் ரொம்பவே டிஸ்கவுண்ட்டாகவும் லோவாகவும் இருக்குது. வேணுன்றவங்க ஒரு டைமாவது இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ரிஃபர் பண்ணுற எல்லாருமே இந்த க்ராசரி ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3rd சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். நாம் எல்லாருமே அலாதீன் அற்புத விளக்கு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம ஆசைப்படுறத அது கொண்டு நம்மக்கிட்ட சேர்க்கும் அப்படின்ற மாதிரி. அதே போல் தான் இந்த யூனிவர்ஸும் நமக்கு வேண்டியதை நம்ம கமாண்டாக, அதாவது ஒரு கட்டளையாக கொடுக்குறப்போ அது நமக்கு கண்டிப்பாக சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம மெயினாக இமேஜினேஷன் பவர் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். இது எக்ஸாம்பிள், நீங்கள் கார் வாங்குறதா இருக்கலாம், பைக் அந்த மாதிரி, இல்லை நீங்கள் பெரிய வீடு கட்டணும்னு நினச்சா கூட ஆல்ரெடி இது நம்மக்கிட்ட இருக்க மாதிரி இமேஜினேஷன் பவரை ஃபில் பண்ணுங்கள்.
ஒரு குழந்தை வந்து தனக்கு வேண்டியதுக்காக எவ்வளவு அடம் பிடிக்குமோ அதே போல் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட அது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நீங்கள் வந்து இமேஜினேஷன் பவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சக்ஸஸை வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கிறோங்கிற இமேஜினேஷன் பவரை டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் பார்க்கலாம். இந்த 4th சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேங்கிங் பண்ணுறதுல வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது நன்றி உணர்வு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்கு நன்றி உணர்வு சொல்ல மறக்கவே மறக்காதீங்க. சின்ன சின்ன ஹெல்ப்ஸாக கூட இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா பெரிய ஹெல்ப் கூட இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு தேங்கிங் அப்படின்றது நமக்கு இருக்கணும். நமக்கு கொடுத்த கடவுளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய எல்லாமே வந்து ஹெல்ப்பிங்கில் தான் இருக்குது. காலையில் கொண்டு வந்து பால் கரெக்டான டைமுக்கு போடுறதுலேருந்து பேப்பர் போடுறவங்க வரையும் நமக்கான ஹெல்ப்பை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே ஒரு தேங்கிங் அப்படின்றத உங்கள் மனசளவில் நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஒருத்தருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மூலமாக நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு வேண்டியது வந்து நம்மக்கிட்ட அது வந்து கான்சிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டே இருக்கும். நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு டேயில் நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்றத ஒரு மைண்டில் ரீகால் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் மைண்டில் வந்து நீங்கள் வந்து மனசளவில் வந்து அவங்களுக்கு தேங்க்ஃபுல் நினச்சிக்கோங்க. அது சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரொம்பவே சின்ன விஷயங்கள் கூட அந்த மாதிரி நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் அட்ராக்ஷனாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர் பார்க்கலாம். 5th சாப்டரில் என்ன அப்படின்னா நம்மளோட பணம் நம்மக்கிட்ட அதிகமாக வரணும், அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம். இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதாவது பணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பணம் வந்து நான் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது உங்கள்கிட்ட அதிகப்படியான பணம் வந்து சேரும். இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் அந்த பொருள் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லைனா கூட இந்த பொருளை என்னால் வாங்க முடியும், இதுக்கான பணம் எங்கிட்ட விரைவில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை அடிக்கடி நம்ம சொல்லும் போது அந்த பொருள் நம்மளால் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வசதி வாய்ப்புகள் அதுவே வந்து சேர்க்கும். இந்த சீக்ரெட்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் வந்து மெயினாக சொல்லியிருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து இமேஜினேஷன் பவரை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். நார்மலாக பெரியவங்களாம் சொல்லுவாங்க எதுவுமே வந்து பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, நிறைய இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அரிசி காலி ஆகிட்டா கூட அரிசி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். அதாவது நம்ம இல்லைன்னு சொல்லும் போது தான் நமக்கு இல்லாமல் போகும். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது, அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல நமக்கு எந்த விஷயங்களுமே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறது இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க. உங்ககிட்ட யாராவது பணம் தராங்க, நமக்கு கிஃப்டாக தராங்க, அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு முறையுமே நம்மக்கிட்ட பணம் வரும்போது அதை வந்து ரொம்பவே ஹாப்பியாக எனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும், நான் அதை வந்து ஈர்க்கிறேன், அதாவது அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸை சொல்லும் போது அந்த பணத்துக்கே உங்களை பிடிச்சி உங்ககிட்ட அதிகமாக வர ஆரம்பிக்கும். போல தான் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற கான்செப்ட் எல்லாமே அப்படி தான். நமக்கு வேணுன்றதை நம்ம அதிகமாக கான்சிஸ்டன்ஸாக திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து சேரும். இந்த புக்கில் வந்து டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம 5 சாப்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அந்த 5 சாப்டர்ஸை வந்து ஒரு ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். அதாவது நம்ம மைண்டு வந்து மேக்னெட் மாதிரி நம்ம எதை வந்து ஈர்க்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதே போல் செகண்ட் சாப்டரில் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கான்சிஸ்டண்ட்டாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அதை கன்சிஸ்டன்ஸாக நம்மளோட மைண்டில் அதை ஓட விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அது வந்து நல்ல ஒரு பலனை கிடைக்கும். தேர்ட் சாப்டரில் நம்ம என்ன யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோமோ அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜினேஷன் மூலமாக அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு உண்மையிலே அதை நடத்தி காட்டும். 4th சாப்டரில் தேங்கிங் பண்ண என்றைக்குமே மறக்காதீங்க. எல்லா உதவிகளுக்குமே நீங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. 5th சாப்டரில் மணியை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி, அதாவது பணம் எனக்கு பிடிக்கும், பணம் எனக்கு வந்து நிறையவே சேரும் அப்படின்ற மாதிரி அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பணம் உங்ககிட்ட நிறைய சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த புக்கில் இருக்கக்கூடிய 10 சாப்டர்ஸில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 5 சாப்டர்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். நிறையவே சேஞ்சஸ் தெரியும் உங்கள் லைஃப்பில். நெக்ஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றினா ஃபுல் ரிவ்யூஸ் கொடுக்கலாம்.